இந்த வீடியோல அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது பூமியின் நுரையீரல், பரந்தி விரிந்த கதைகள். இப்போ நம்மை உயிரோடு வைத்திருக்கும் பூமி ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறது. உலகத்தின் 20% ஆக்சிஜனை தனியாக பரிமாறும் பிரம்மாண்டமான பசுமை பேரரசு அமேசான் காடு. தென் அமெரிக்காவில் பரந்து விரிந்த 5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அமேசான் காடு இந்தியாவை விட 2 மடங்கு பெரியது. 9 நாடுகளை தொட்டு செல்லும் ஒரே ஒரு உயிர் கட்டமைப்பு. அது எத்தனை பெரிது என்று நினைத்து பாருங்க. அமேசான் ஒரு காடு மட்டும் இல்லை, மனிதர்கள் இன்னும் முழுமையாக கண்டறியாத உயிர் உலகம். அமேசான் காடுகளில் 40,000க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள், 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட விலங்குகள், 4க்கும் மேற்பட்ட பழங்குடிய அவர்களின் மொழி கலாச்சாரம் இந்த உலகுக்கும் தெரியாத ரகசியம். சில மிருகங்களை மனிதர்கள் ஒருபோதும் கண்முன்னே பார்த்ததே இல்லை. அவற்றில் ஒலியும் கூட பதிவு செய்யப்படவில்லை. அமேசான் காடுகள் இல்லான பூமியில் மழை குறையும் என்று அறிவியலாளர்கள் எச்சரிக்கிறார்கள் என அமேசான் காடுள் இருந்து வரும் மாபெரு நீராவியே உலகின் வானிலை அமைப்பை கட்டுப்படுத்துகிறது. ஒரு பெரிய இதயம் போல பூமிக்குள் இரத்தத்தை நெடுக்கும் விசைப்பொறி இதுதான். ஆனால் இந்த நுரையீரல் இன்று மூச்சு திணறுகிறது. காட்டுத்தீ, மரவெட்டல், விவசாயம், தொழிற்சாலை விரிவாக்கம், ஒவ்வொரு நிமிடமும் 3 கால்பந்து மைதான அளவு காடு அழிகிறது. இப்போ மறைந்த போன நாகரத்தை பார்ப்போம். நூற்றாண்டுகளாக அமேசானில வாழும் பழங்குடிகள் இயற்கையுடன் காதலாக இணைந்து இந்த காட்டை உயிரோடு வைத்ததற்கான காரணம். ஆனா அவர்களின் நிலம் அவர்களிடமிருந்து பிடுங்கப்படுகிறது. அவர்களின் கதை உலகிற்கு மறைந்த ரத்தினம். அமேசான் காடுல வளரும் தாவரங்கள் ஆயிரக்கணக்கானவை மருந்துவத்துக்கு அற்புதமான மருந்துகள். அதை மனிதன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு நாள் அமேசானின் ஒரு இலை மரண நோய்க்கு மாறலாம். ஆனா அதற்குள் அந்த இலை அழிந்துவிட்டு என் எர்த்ஸ் லங் சொல்லறங்க மரங்கள்தா. கார்பன் டை குடிக்க ஆக்சிஜனை மூச்சாக பிறப்பிக்கின்றன. அதனால அமேசான் பூமியின் நுரையீரல். இது ஒரே ஒரு காடு அல்ல, மனித குலத்தின் உயிர் காப்பகம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்னால தெரியுமா? பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்கணும், மரங்கள் வைக்கணும், சுற்றுச்சூழல் காக்கணும். இது பண்ணாவே போதும். நம்ம ஒரு மரத்தை வெட்டி நினைத்தால் அது ஒரு உயிரின் இதயத்தை நிறுத்துவது போல. இப்போ இந்த வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டோம். அமேசானை காப்பது ஒரு நாட்டின் பொறுப்பு இல்ல, நம்ம புதிய தலைமுறைக்கும் உயிர் பரிசளிக்கும் கடமை. பூமி ஒரே ஒன்று, அதை சுவாசிக்க வைப்பது நம் கையில். அமேசானை காப்போம், எதிர்காலத்தை காப்போம். இந்த வீடியோ புடிச்சு இருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த டாபிக்ல வீடியோ போடலன்னு சொல்லுங்க.